எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கேசரி செய்து காட்ட போகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு சூப்பரான கேசரி செய்து காட்ட போகிறேன். அதற்கு முதல் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ இப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது கொட்டை ஸ்டைல் கேசரி. கூடுதலாக கல்யாண வீட்டில் செய்வார்கள். ஆனால் அவ்வளோ நெய் மணக்க சூப்பரான கேசரி செய்வோம். ரவை ஒரு சுண்டு, அடுத்தது காஜு பழம்ஸ், அடுத்தது நெய் அடுத்தது என்னென்னு சொன்னால், நான் இதில் கலர் எடுத்துக்கிறேன், ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இது தண்ணி, இவ்வளவு தான் தேவை. அடுத்தது சீனி. வாங்க இப்படி செய்யலாம். சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுவோம். ஏனென்றால் நெய் விட்டால் நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதோடு நான் இதில் நெய்யில் தான் வறுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த ரவையை வறுக்க போகிறேன். முதல் என்ன செய்வோம்னு சொன்னால், கஜுவை போட்டு கஜு ப்ளம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் அந்த பலூன் கணக்கு வரத்தக்க நெய்யில் நல்லா பொரிச்செடுப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரி வட்டுக்குது. பாருங்க, நல்லா பவுல் கணக்கு வந்துட்டு இதை இன்னொரு போலுக்கு மாற்றுவோம். நினச்சிச்சுன்னா இதுக்கு நாங்கள் இப்போ ஒரு கப் ரவை எடுத்து இதை கொஞ்சம் நாங்கள் நெய்க்க போட்டு கொஞ்சம் வறுப்போம். வறுத்தா தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்ல சூப்பர் வாசனையாக இருக்குது. அது சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் வறுப்போம். நெய் வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அடுப்பு குறைச்சிக்கணும். குறைச்சி போட்டு என்னுடைய ஒன்றுண்டா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். பாருங்க, வறுத்தாச்சு. ரவை கொஞ்சம் சூடு பண்ண மட்டும் கொஞ்சம் பரப்போம். நல்லா சூடாகினோன்னு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இந்த கொட்டல் வழியை கொடுக்குற, கல்யாண வீடு வழியை கொடுக்குற ரவை கேசரி கணக்கு இருக்கும். இது பாருங்க, அப்படி இருக்குது வறுத்தது. நல்லா ஸ்லோவில் வச்சு வறுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கலர் இங்கே கொஞ்சம் என்னென்னு செஞ்சோன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா அது நல்ல ஒரு கலர் வந்துடும். தண்ணி விட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ இதுக்கு நான் ஒரு சுண்டு ரவைக்கு ஒரு சுண்டு சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு சுண்டு ரவைக்கு நான் ஒரு சுண்டு சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பால் விடுறேன்னு சொன்னாலும் விடலாம். நான் ரவைக்கு 2 சுண்டு சுடுதண்ணி வச்சுக்கிறேன். அல்லது நீங்கள் ஒரு சுண்டு பால் எடுக்கலாம், ஒரு சுண்டு சுடுதண்ணி எடுக்கலாம். இப்போ நான் என்னென்னு செஞ்சேன், வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த சுகர் இருக்குல்ல, அந்த சுகரையும் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கொதி சுடு தண்ணியாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் இதுக்கு விடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா அது அப்படியே சுடுதண்ணியை விட்டால் அது நல்லா கிண்ட நல்லா சூப்பராக அப்படி நல்லா அவிஞ்சிடும். நாங்கள் இந்த கலரையும் போடுவோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுடுதண்ணி காணாது கொஞ்சம் விடலாம். உருட்டி இங்கே பாருங்கள், இப்படி பதமாக இருக்கணும். பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
இப்படி இந்த சட்டியில் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தால் தான் அது நல்ல ஒரு பதமாக வரும். இங்கே பாருங்க, நான் என்னென்ன செய்த காட்டுறேன். இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னு செய்யணும்னா, நாங்கள் வச்சுக்கிற கஜு பிளாம்ஸ் அதை வந்து நாங்கள் போடணும். இப்போ வந்து கஜு பிளாம்ஸ் போடுவோம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா சும்மா கொட்டலில் கொடுக்குற இது கணக்கு இருக்கும். என்னென்னு சொன்னால் கேசரி கணக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் கேசரியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கல்யாண உடலில் ஒரு இடங்களில் ஃபங்க்ஷன் வழியெல்லாம் கொடுப்பினோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.